தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேப்டன் டிவி சேனலை விலைக்கு வாங்குகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேப்டன் டிவி சேனலை விலைக்கு வாங்குகின்றனர். நடிகர் விஜயகாந்த் தேமுதிகவை ஆரம்பித்தார். ஆரம்பித்த பின்பு தன்னுடைய கட்சிக்காக ஒரு டிவி சேனலை ஆரம்பித்தார். திமுகவிற்கு சன் டிவி, கலைஞர் டிவி இருப்பதை போன்று, அதிமுகவிற்கு ஜெயா டிவி இருந்ததை போன்று, தேமுதிகவிற்கு கேப்டன் டிவி என்ற ஒரு டிவி சேனலை தொடங்கினார். தற்பொழுது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. அந்த டிவி நடத்துவதற்கு போதுமான வருமானம் இல்லை. கேப்டன் சேனல் டிவி மூடக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த கேப்டன் டிவி சேனலை விற்பதற்கு பிரேமலதா திட்டமிட்டு வருகிறார். ஏற்கனவே அவர் விஜயகாந்த் நடத்தி வந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை விற்றுவிட்டார். தற்பொழுது கேப்டன் டிவி சேனலை விற்க முடிவு செய்துள்ளார். இன்னும் சிறிது நாள் கழித்து கட்சியை கூட விற்று விடுவார். அந்த மாதிரி நிலைமைக்கு தான் போகிறாங்க. பிரேமலதாவுடைய நிர்வாக திறமையின்மை காரணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சொத்துக்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் கேப்டன் டிவி சேனலை ஒரு பிரபல தலைவர் விலைக்கு வாங்குகிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய கட்சிக்காக ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்க முடிவு செய்தார். ஆனால் புதிதாக டிவி சேனல் ஆரம்பித்து அங்கீகாரம் பெறுவது மிகப்பெரிய கடினமான விஷயம் என்பதால் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு டிவி சேனலை விலைக்கு வாங்கி நடத்த முடிவு செய்துள்ளார். அதன்படி பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கேப்டன் டிவி சேனலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விலைக்கு வாங்குகிறார்.